இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நெல் பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நெல் பொரி எடுத்துக்கோங்க. அது வந்து 1 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எள்ளு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காயை சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த எள்ளை வந்து நல்லா சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயை வறுக்கிறப்ப நெய்யில் வறுத்தா இன்னும் நல்லா ஃப்ளேவர் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் நிலக்கடலை கூட வறுத்து சேர்க்கலாங்க. ஆனால் பிரசாதமாக படைக்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. இப்போ அவல் பொரியையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கரையை விட்டு கொதிக்க விடுங்க. வெள்ளைப்பாகு வந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டோன்னா கையில் உருட்டுற பதம் வரணுங்க. அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பொரியையும் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிடுங்க. வெள்ளத்தில் மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பொரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கிறலாங்க. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு நெல் பொரி கிடைக்கலன்னா சாதாரண பொரியில் கூட பண்ணலாங்க. சாதாரண பொரி பண்ணுறப்ப வெள்ளத்தில் போட்டதுக்கப்புறம் அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொரி உருண்டை பண்ணலாம். அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.